வணக்கம் மக்களே. ஒரு சேட் நியூஸு என்னென்னா, நம்ம திருநெல்வேலியிலேருந்து வாங்கிட்டு வந்த பேர்ஸில் ஒரு புறா வந்து இறந்துருச்சு. ஏன்னா அதோட பேரை நம்ம பிரித்து கொடுத்துட்டோம். அதுமாதிரி இந்த புறா வந்து நேற்று டல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப தலை சுத்தம் அந்த மாதிரி திணறிட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்துருச்சு. இது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புறா நல்லா இருக்குது, தலைக்கு இருக்குன்னா ரொம்ப நாள் இருக்கும். பட் இது வந்து நேற்று குன்னிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தா இப்படி இறந்துருச்சு. ஸோ இது வேறு ஏதோ ஒரு நோய் தான். அது என்னென்னு நிறைய பேருக்கு கேட்டு பார்த்தேன், நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அதுக்கான சொல்யூஷனோட கமெண்ட் பண்ணுங்கள். இது எதனால் இப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, புதுசாக கூண்டு மாற்றிருக்கோம், பேரும் பிரிச்சுருக்குறோம். ஸோ வாட்டரு, கிளைமேட்டு எல்லாமே அதுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அங்கேருந்து வரையெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. மற்ற புறாலாம் பாருங்கள் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. பட் அந்த புறா மட்டும் கீழே நிற்கிது பாருங்கள். கூண்டு கீழே 2 நிற்கிது, அந்த 2ல் ஒன்று தான் அது. ஸோ கொஞ்சம் இற கூட எடுக்காமல் நினச்சேன். அதனால நம்ம நேற்று கொஞ்சம் மருந்து போட்டு விட்டோம். பட் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இன்றைக்கி அது கூட இன்னொரு புறா ஒன்று இருக்குது, அதுவும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ நம்ம இப்போவே டிமார்மிங் பண்ணிடலான் இருக்கிறோம். டிவார்மிங் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆகும்னு நம்புகிறேன், பார்ப்போம். அதேமாதிரி அதுக்கு அடுத்தால வாங்கின 13 புறாவில் இந்த 2 புறா மட்டும் நம்ம ஃப்ரெண்டு ஜெய்சிங் கொடுத்துட்டோம். மற்றதெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. அதில் நம்ம ஒரு 3 புறா வச்சுக்கலான்ட்டு இருந்தோம். அந்த தலைவில் இருக்க வலையில் ப்ரௌனும் அந்த ஒயிட் பேரும் வச்சுக்கலான்ட்டு இருந்தோம். அந்த ப்ரௌன் கொண்டைக்கு வந்து கால் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ கால் நொண்டிட்டு தான் இருக்குது. இந்த ஒயிட் பேரை நம்ம வச்சுக்கலான்ட்டு இருந்தோம். பட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அது வேணும்னு கேட்டிருக்கிறாரு. ஸோ அது போக 2 புறாவை பேர் போட்டுட்டு அவர்கிட்டேருந்து ஒரு ஃபேன்சி நம்ம வாங்கலான் இருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட் வரும், வெயிட் பண்ணுங்கள். இந்த முதல்ல நிற்கி பாருங்கள் ஒரு ஃபீமேலு, அது முட்டை விட்டுருச்சு. அந்த ஒயிட்டும் முட்டை விட்டுருச்சு. பட்டு நம்ம கூடு செட் ஆகலைங்கனால அந்த முட்டை அடக்காக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது வேஸ்ட்டு தான். ஓகே மக்களே, அப்டேட் வரும் கூடிய சீக்கிரத்தில், வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.